அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்கினியவர்களே, அண்மையில் மறைந்த தமிழ்நாடு அரசு தலைமை காசி டாக்டர் சலாஹுதீன் அய்யூபி அன்னவர்களை பற்றி நாம் பெரும்பாலும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சமூக மக்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரிந்திருக்கலாம், பல பேருக்கு அவர்களை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. தெரிந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். சுமார் 54 ஆண்டுகள் அவர் தமிழ்நாடு அரசு தலைமை காசியாக பணியாற்றியிருக்கின்றார்கள். இது ஒரு பெரிய விஷயம். 54 வருஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அண்ணா, எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், பன்னீர்செல்வம், எடப்பாடி, இப்போ ஸ்டாலின் வரைக்கும் உண்டான முதல்வர் இருக்கிற காலம் ஃபுல்லாக அவங்க தமிழ்நாடுடைய அரசு தலைமை காசியாக இருந்திருக்கிறாங்க. அல்லாவுடைய நாட்டம். அவங்க 84, 85 வயசுன்னு சொல்கிறாங்க. அல்லாவுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அன்னாருக்காக நம்ம துவா செய்வோம். எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இந்த பதவியில் இருந்து இத்தனை ஆண்டுகள் இருந்து ரொம்ப ஏழ்மையான மனிதர், பந்தா இல்லாத மனிதர். அரசாங்க வாகனங்களை தேவையில்லாமல் பயன்படுத்த மாட்டார். அவர் இருக்கக்கூடிய வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழைய காலத்தில் வீடு தான். நாங்கள்லாம் அவர் அடிக்கடி சந்திச்சிருக்கிறோம். பழைய காலத்து வீடு தான். ஒரு வீடெல்லாம் ஒரு புதுசாக அவர் இது பண்ணலை. அந்த ஆஃபீஸுகளெல்லாம் அவருடைய அலுவலகம் கூட ரொம்ப ஏழ்மையாக பாய்கள் போட்டு தான் இருக்கும். ஒரு பந்தாவே இருக்க மாட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா, யார் கூப்பிட்டாலும் அதுக்கு நேரம் இருந்தால் வருவார். அவருடைய சொந்த செலவில் ஆட்டோவில் வருவார். கார்களில் புக் பண்ண கூட வேண்டாம்னு சொல்ல மாட்டார். அதே போல் பார்த்திங்கன்னா, அரசாங்க வாகனத்தை தேவையில்லாமல் பயன்படுத்த மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு எளிமையான மனிதர் அவர். அல்லாஹ் அவருடைய கபூல் செய்து வைக்கணும் அவரை. அதே போல் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் யாருக்குமே பயப்பட மாட்டார். அல்லாஹ்க்கு மட்டும். இந்த பிறை விஷயத்துலலாம் அவரை போட்டு ரொம்ப குழப்புவாங்க. அதாவது இப்போ சவுதியில் பெற தெரிஞ்சிச்சுன்னா, இங்கே பெற தெரிஞ்சு ரம்ஜானு, பக்ரீத்துலலாம் ரொம்ப அவரை போட்டு ரொம்ப இது பண்ணுவாங்க. ஆனால் என்ன செய்ய மாட்டார், இந்த இயக்கவாதிகள்லாம் சொன்னால் அவர் ரொம்ப இது பண்ணுவாங்க. சவுதியிலே பெற தெரிஞ்சிருச்சு, இவர் என்ன அறிவிக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு திட்டுவாங்க. அப்படிலாம் ஒரு இது. ஆனால் யாரை பற்றியும் அவர் கேர் பண்ணிக்கவே மாட்டாருங்க. அவருக்கு தகவல் தெளிவாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் பிறையை அறிவிப்பார். அப்படிப்பட்ட ஒரு சாலிகான மனிதர். நான் எப்போவுமே நான் அவரிடத்துல நானும் இந்த பிறை தகவலை ஒவ்வொரு மாதமும் பிறை தகவல் வரும்போது நானும் பதிவு செய்வேன். இன்றைக்கி பிறந்துச்சு, பிறக்கலன்னு. இதை நான் டைரெக்டாகவே அவருடைய ஆஃபீஸ் ரூமுக்கு நான் அடிப்பேன். ஷக்குடைய நாளையில் ஒவ்வொரு மாதமும் ஷக்குடைய நாள் பிறை பார்க்கக்கூடிய 29ஆம் நாள் மாலையில் நான் அவருக்கு ஃபோன் அடிப்பேன். நான் பல முறை அடிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா அவர் சொன்னவுடனே தான் நான் அதை பதிவு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம முதல்ல அந்த பதிவை தெரியப்படுத்தணுங்கிறதுக்கு நான் அவருக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருப்பேங்க. எத்தனை முறை ஃபோன் அடித்தாலும் இன்னும் பிறை தெரியலை, இன்னும் பிறை அறிவிப்பு வரலை, இப்படியே தன்மையாக சொல்லுவாருங்க. கோவமே பட மாட்டார். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னடா நம்ம இத்தனை வாட்டி திருப்பி அவரை கேட்டுகிட்டே இருக்கிறோம், கோவமே படாமல். அதே மாதிரி சில நேரங்களில் அவங்க ஒய்ஃபு ஃபோன் எடுப்பாங்க. அவங்க ஒய்ஃபும் அப்படி தான் சொல்லுவாங்க, இன்னும் பிறை தகவல் தெரியல, பிறை தகவல் தெரியல அப்படின்னு பொறுமையாக சொல்லுவாங்க. இது மாதம் இந்த நிகழ்ச்சி நடக்கும். இப்போ அண்மை காலமாக அவங்க ஒய்ஃபும் இறந்து ஒரு சில வருடங்கள் ஆகுது. ஹாஜியார் இவங்களும் உடம்பு நிலை பாதிக்கப்பட்டனால அதுக்கப்புறம் நான் அதை ஃபோன் செய்கிறதில்ல. அந்த விஷயங்களையும் நான் அதுக்கப்புறம் இப்போ ஒரு சில வருஷமாக நான் அந்த தகவலை நான் அதிகமாக பதிவு செய்யலை. எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒருப்பட்ட நல்ல மனிதர் தான் இன்னும் நம்மை விட்டும் சென்று அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு சென்றிருக்கின்றார்கள். அவருக்காக நம்ம அதிகமாக துஆ செய்வோம். இனி இந்த பதவிக்கு வரவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நமக்கே தெரியல. இவரை போன்று சாலிகானவங்களா, தக்வா உள்ளவங்களா இருப்பாங்களா, இல்லை அதிகாரிகளுக்கு பயந்து பிறைகளை அறிவிப்பார்களா என்பதெல்லாம் நிறைய ஒரு இது இருக்குது. ஏன்னு சொன்னால், இந்த அதிகாரிகள்லாம் கவர்மெண்ட் அவங்க ஒரு டேட்டில் ரம்ஜானுக்கு லீவு அறிவிச்சிருப்பாங்க. இங்கே பிறை தெரியாது. அப்போது இவர் அந்த கவர்மெண்ட்டு சொன்ன தேதிக்கு இவர் அறிவிக்கணும் அப்படிங்கிறத மாதிரிலாம் சில நிர்பந்தங்கள் இருக்கும். ஆனால் அப்படி அறிவிக்க மாட்டார். தெரியலன்னு தான் சொல்லுவார். கவர்மெண்ட்டு இது பண்ணாலும் சரி, மாற்றி தான் அதை அறிவிப்பாங்க. இன்றைக்கி பிற தெரியல தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு துணிச்சலான இரையச்சமுடைய ஒரு நல்ல மனிதர். இன்ஷா அல்லாஹ் அவருக்காக நம்ம அதிகமாக துஆ செய்வோம். அவங்க குடும்பத்துக்காக நம்ம துஆ செய்வோம். அல்லாஹ் அவர்களுடைய அமல்களை கபூல் செய்யணும். ஜனாசா கூட நாங்கள் நேற்று போயிருந்தோம். பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ மக்கள் அவரோட ஜனாசாவில் கலந்துட்டு துஆ செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் என்ன செய்யுங்க, அல்லாஹ் இடத்துல அல்லாஹ் அன்னாருக்காக துஆ செய்யுங்க. அல்லாஹ் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நம்ம இங்கே நிற்கும்
அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இந்த பார்த்த வீடியோ வந்து சலாவுதீன் தலைமை ஹாஜினுடைய ஜனாசாவில் கலந்து கொண்ட மக்களுடைய வீடியோ தான் இதை நீங்கள் பார்த்தீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, நேற்று 4 மணி ஒரு 3 மணிலேருந்தே மக்ரிப் வரையும் பார்த்தீங்கன்னா, மேகம் வந்து என்னங்க அழகாக சூழ்ந்திருந்தது, கார் மேகம் சூழ்ந்திருந்தது, வெயில் இல்லை. அதே போல் ஒரு சில மழைத்துளிகள் தூறிக்கொண்டே இருந்ததுங்க, பன்னீர் மாதிரி. அல்லாஹ் தஆலா யாரை பொருந்தி கொண்டானோ, பொதுவாக நல்லடியார்களில் வந்து நல்லடியார் மூத்தன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா, மழை சம்மந்தமே இல்லாமல் மழைகள் வந்து நம்ம ரொம்ப ஃபோர்ஸாகவும் பெய்யாது, அழகாக பன்னீர் தூவதை போல் தூவி கொண்டிருக்கும். அதே போல் இந்த மௌத்துலேயும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா, நான் அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், பள்ளிவாசல் சுற்றி மேகங்கள் சூழ்ந்து வெப்பம் இல்லாமல் என்ன செய்யுதுங்க, மழை துளிகள் துளி போட்டு நல்ல அற்புதமான காட்சி. நல்லடியார்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்தாங்கன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா வந்து அவங்க மரணத்தையும் நல்ல அழகாக்கி வைப்பான் என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணம் தான். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் துஆ செய்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.